ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் ரோகிணிக்கு மறுபடியும் ஒரு செக் பாயிண்ட் பா. எஸ் மலேசியால இருந்து ஒரு கப்பல் வந்திருந்தாங்க இல்லையா, வயசானவங்க. ஸோ அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்து விருந்து வைக்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு இந்த மாதிரி மலேசியாவில் எங்களுடைய சம்பந்தியுமே பெரிய ஆள் தான், ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கூப்பிடும்போது அங்கே வந்துட்டு மாட்டிக்கிறாங்க. ஸோ மலேசியாவில் எங்கே இருக்காங்க, அவங்களுடைய பேர் என்ன அந்த ஹோட்டலு இப்படிலாம் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து ரோகிணி மாட்டுவாங்க. ரோகிணி மாட்டி பயந்துட்டு உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. உள்ள மாடி வழியா அந்த வகை ஏறி குச்சிங்க போயிருவாங்களா, இல்லைன்னா வேற ஏதாச்சும் ரீசன் சொல்லி வெளியே வராம இருந்துருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பா தப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ட்ரூத் ரிவீல்லாம் எல்லாரும் பயங்கரமா புதாகரமா போட்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருப்பாங்களே அப்படிங்கிறது தான். பட் ஓகே, ஏதோ இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கி கொண்டு வராங்களா, அதுவே ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த ட்விஸ்ட்டை வந்துட்டு ரோஹிணி பக்கம் நெருக்கி கொண்டு வரது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் தப்பிக்க விடாம கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி, ட்ரபிள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே சந்தோஷம் அப்படிங்கிறதா. அதே போல இந்த ட்ராக்ல இன்னொரு சைடு யோசிச்சிங்களா என்னன்னு தெரியல, அந்த ஏற்காடு ரிலேட்டடா ட்ராக் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பணத்தை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவனுடைய சொந்த ஊர் வந்து ஏற்காடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு க்ளூஸ் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஏற்காட்டில் தான் அந்த ஆள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முத்து மீன் அங்கே தேடுறதுக்கு போவாங்க இல்லையா. ஒருவேளை ஏற்காடு சீன்ஸ் எதுவும் அப்கமிங்ல வைப்பாங்களா, நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் எதுவும் ஷூட் பண்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நானுமே ரொம்ப நாள் அந்த மாதிரி சீன்ஸ்க்கு வெயிட் பண்றேன். அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிப்புக்கு வெளியே கொஞ்சம் அவுட்டோர் ஷூட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் இப்போ இண்டோர்ல இருக்கிறது இல்லை, நிறைய அவுட்டோர் ஷூட்ஸ் இருக்குது தான் சர்க்கடி காசில். பட் வித்தின் எல்லாமே சென்னையிலே இருக்கு. ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். கொடைக்கானல், ஏற்காடு அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அதனாலதான் கொஞ்சம் அவங்க இந்த லொகேஷனுமே சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய சொந்த ஊர் ஏற்காடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி இது கூட பிளான் பண்ணலாம். ஸோ நடக்குது அப்படிங்கிறது தெரியல. நான் எபிசோட்ஸ் பார்க்கும்போது அதான் யோசிச்சேன், ஏற்காடு ட்ராக்லாம் வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் ரோஹிணி செப்பரேட்டா தேடிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க நம்ம ஒரு பக்கம் தேடுவோம், அவங்களும் கிளம்பி, ஸோ இவங்களும் கிளம்பி, அந்த மாதிரி எதுவும் இருக்கா, இல்லைன்னா டோட்டல் ஃபேமிலியே போய் நம்ம போயிட்டு அதை லேட்டாக தேடிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரிப் மாதிரியும் பிளான் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ பார்ப்போம். ஸோ நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.